தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி நாகேந்திரன் மற்றும் அவரது மகன் அஸ்வத்தாமனுக்கு நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. நாகேந்திரனுக்கு 28ஆம் தேதி வரையும், அஸ்வத்தாமனுக்கு 21ஆம் தேதி வரையும் காவலை நீட்டித்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. கோவை, நீலகிரி உள்பட 22 மாவட்டங்களில் வானிலை ஆய்வு மையம் கனமழை எச்சரிக்கை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவு. கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் படுகொலையை கண்டித்து பல்வேறு மாவட்டங்களில் மருத்துவர்கள் வேலை நிறுத்தம். மருத்துவ சேவை புறக்கணிக்கப்பட்டுள்ளதால் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் அவதி. கொல்கத்தா பாலியல் வன்கொடுமையை கண்டித்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் வேலை நிறுத்தம். கைகளில் பதாகைகளை ஏந்தி நீதி கிடைக்க வேண்டும் என கண்டன முழக்கம். கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலையை எதிர்த்து நாடு முழுவதிலும் மருத்துவர்கள் ஒருநாள் வேலை நிறுத்தம். டெல்லி எய்ம்ஸ் உள்ளிட்ட முக்கிய மருத்துவமனைகளில் பதாகைகளுடன் மருத்துவர்கள் பேரணி. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைவராக ஓய்வு பெற்ற டிஜிபி சுனில்குமார் நியமனம். தமிழ்நாடு அரசு உத்தரவு. கொல்கத்தா மருத்துவ மாணவி கொலை சம்பவம் தொடர்பாக கனிமொழி எதுவும் பேசவில்லை என குற்றம் சாட்டிய நடிகை குஷ்பு. முதலில் தனது சமூக வலைதள பக்கத்தை பார்த்துவிட்டு பேச வேண்டும் என குஷ்புவுக்கு கனிமொழி பதிலடி. மருத்துவக் கல்லூரி மாணவி உயிரிழந்ததுக்கு கனிமொழி எம்பி எந்த கருத்து சொல்லல? இல்லையே, நான் சொல்லியிருக்கேன், ட்வீட் பண்ணியிருக்கேன். சமூக வலைதளத்திலையும் ஒன்றும் வெளியிடல. ஏங்க போய் செக் பண்ணுங்க, போட்டிருக்கேனா இல்லையான்ட்டு. அவங்க குற்றச்சாட்டு யாரு? அவங்கள போய் செக் பண்ண சொல்லுங்க. அப்புறமா கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்ட விவசாயிகளின் 65 ஆண்டுகால கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். உபரி நீரை சேமித்து வைக்கவும், வறட்சி பகுதிகளை செழுமையாக்கவும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கி வைத்து தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டு வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அரசு ஒதுக்கீட்டில் கலந்தாய்வு மூலம் சேர்க்கைக்கு வரும் மாணவர்களிடம் கட்டணங்களை பொறியியல் கல்லூரி நிர்வாகங்கள் வசூலிக்கக்கூடாது. 7.5 விழுக்காடு உள் ஒதுக்கீட்டில் சேரும் மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது என்றும் தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை. காவிரி குண்டாறு இணைப்பு திட்ட பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தலைவாசலில் அமைக்கப்பட்டுள்ள கால்நடை பூங்காவை திறக்க வேண்டும் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. நெல்லை, குமரி உள்பட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி, தென்காசி, நெல்லையில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லம் வடக்கால் கிராமத்தில் தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண்களுக்கென பிரத்யேக தங்கும் விடுதி இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ள நிலையில் 18,720 பெண் பயிற்சியாளர்கள். அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பேட்டி. ஆற்காடு சுரேஷ் நினைவு நாளில் அவரது ஆதரவாளர்கள் ஏதேனும் சதி திட்டமா? போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்.
உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட ஹிஸ்புத் தஹ்ரீர் என்ற அமைப்புக்கு ஆட்கள் சேர்த்த விவகாரம். சென்னை ராயப்பேட்டையில் ஆட்கள் சேர்த்த இடத்தில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் ஆய்வு. மணப்பாறையில் சட்டவிரோதமாக பறவைகளை வேட்டையாடியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் இருக்க 1 லட்சம் ரூபாய் லஞ்சம். உதவி ஆய்வாளர் உள்பட தனிப்படை காவலர்களை கூண்டோடு சஸ்பெண்ட் செய்து எஸ்பி அதிரடி உத்தரவு. தருமபுரி அருகே கோவிலில் பெண்ணை சரமாரியாக கத்தியால் குத்திய இளைஞர். போதையில் பெண்ணை வெட்டிவிட்டு கருவறைக்குள் நுழைந்ததால் பரபரப்பு. தஞ்சையில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்குள்ளான பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்க மறுத்த விவகாரம். பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு ஒரத்தநாடு நீதிமன்றம் நோட்டீஸ். சென்னை விமான நிலையத்தில் சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கம் பறிமுதல். பெங்களூரு சென்ற கடத்தல் கும்பலை மடக்கி பிடித்த மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி 100ஆண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழா. நாளை தமிழகம் வருகிறார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். ஒட்டுமொத்த அமைச்சரவையும் என்னுடையதுதான் நிற்கிறது. தனக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய ஆளுநர் ஒப்புதல் அளித்தது குறித்து கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா நம்பிக்கை. ஹரியானாவின் குருகிராமில் உள்ள அனைத்து வணிக வளாகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல். மக்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு தீவிர சோதனை. நண்பர்கள் பஜ்ரங் புனியா சாட்சி மாளிகை கண்டவுடன் கதறி எழுது ஆற தழுவிய வினேஷ் போகத். திறந்த வாகனத்தில் சென்றபோது மக்கள் ஆதரவை எழுதவாறு நிகழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். कुछ कहना चाहोगे? आप सब भावुक हैं, कुछ कहना चाहोगे? ஹரியானாவில் சொந்த ஊர் சென்றடைந்தார் இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத். மாலை அணிவிக்கப்பட்டு மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு. பிரான்சில் மெடிட்டரேனியன் கடலில் ஏர் ஷோ நிகழ்ச்சியின் போது விபத்திற்குள்ளான விமானம். விமானி உயிரிழந்த நிலையில் சம்பவம் தொடர்பான காட்சிகள் வெளியீடு. பிரெண்ட்ஸ் தொடர் மூலம் உலக புகழ்பெற்ற மேத்யூ பெரி உயிரிழப்பு விவகாரம். பணம் பறிக்கும் நோக்கில் அளவுக்கு அதிகமாக கேட்டமைன் போதைப்பொருள் வழங்கிய கேட்டமைன் ராணி ஜாஸ்வின் கைது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்த கோட் படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. யூடியூபில் ஆர்வத்துடன் தேடிச் சென்று பார்க்கும் ரசிகர்கள்.